ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இசட் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு சுவையான குரக்கன்மா புட்டை வச்சு காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம். புட்டு குழைக்கிறதுக்கு ஒரு பெரிய பரந்த பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதில் 2 கப் குரக்கன்மா எடுத்துருக்கிறேன். இந்த குரக்கன்மா கடையில் வாங்கினது தான். குரக்கன்மாவை ஸ்டீம் பண்ணி போட்டு புட்டாவீங்க. புட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பச்சை மாவில் வச்சோம்னு சொன்னால் புட்டு ரஃப்பாக இருக்கும். இப்போ இந்த புட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூளை ஆட் பண்ணுறேன். உப்பு தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம், எல்லா இடமும் உப்பு சேர்கிற மாதிரி. அடுத்ததாக நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறேன். சுடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அகப்பக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரேடியாக எப்பயுமே புட்டு இடியப்பம் வைக்கும்போது தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. அரிசி மாவுன்னு சொன்னால் தண்ணி கூட பிடிக்கும். குரக்கன் மாவுக்கு அந்தளவுக்கு தண்ணி பிடிக்காது, கொஞ்சமாக தான் பிடிக்கும். அதால் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக விட்டு தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி புட்டு மாவை குழைச்செடுத்தது பிறகு நல்லா ஒருக்கா கையால் மிக்ஸ் பண்ணி விட வேண்டும். அப்போ தான் கீழே குழப்படாத மாக்களும் இருந்தால் உண்டா கலந்து குழப்பட்டு வரும். இப்போ கையால் நல்லா குழைச்சதுக்கு பிறகு இனி புட்டு மாவை நாங்கள் ஒரு கப்பு வச்சு கொத்தணும். அதுக்கு நிறைய வச்சு கொத்தினா கொத்துப்பட டைம் எடுக்கும். அதால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இந்த பாருங்கள், நான் எடுத்த கப்பை இது மாதிரி கப்பால் நாங்கள் கொத்தினோம்னா குயிக்காக புட்டு கொத்துப்பட்டு வந்துடும். இப்போ நல்லா கொத்தி எடுப்போம். சிலருக்கு புட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறது பிடிக்கும். சிலருக்கு கொஞ்சம் சின்ன இருக்கிறது தான் பிடிக்கும். எங்களுக்கு புட்டு கொஞ்சம் சின்ன இருக்கிறது தான் பிடிக்கும். இப்போ ஒவ்வொருத்தர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் புட்டை கொத்தி கொள்ளலாம். இப்போ புட்டை நல்லா கொத்தி எடுத்துட்டேன். இது போல் மீதம் இருக்கிற எல்லா புட்டு மாவையும் புட்டு கொத்திட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ புட்டு மாவு எல்லாம் கொத்தி முடிஞ்சு நல்லா நிறையவே தேங்காய் பூ போடணும், அப்போ தான் ருசியாக இருக்கும். நான் ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு நல்ல வெள்ளை பூவாக ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காயில் இளங்காயன்னு சொல்லுவாங்க, அந்த காய் போட்டால் புட்டுக்கு எப்பயுமே ருசியாக இருக்கும். இப்போ நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உங்களுக்கு இந்த புட்டு மிக்ஸில் சர்க்கரை போட்டு சாப்பிடணும்னு சொன்னால் சர்க்கரை மற்றது ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு கூட புட்டை வேக வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி புட்டோட பலாப்பழம் சாப்பிட போகிறேன், அதால் நான் அது ஆட் பண்ண இல்லை. இனி என்ன செய்வதுன்னு பார்ப்போம். புட்டு வேக வைக்கிறதுக்கு நீத்து பானையை வச்சுருக்கிறேன். இப்போ பானையில் தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு பனையோட நீத்துப்பட்டியில் தான் புட்டை வைக்க போகிறேன். இந்த நீத்துப்பட்டியில் புட்டை வச்சா நல்ல ஒரு ருசியாக இருக்கும். அடியில் கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கொத்தி வச்சுருக்கிற புட்டை இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இடைக்கிட தடை போட்டு கூட தேங்காய் பூ போடலாம். நான் ஆல்ரெடி புட்டு மிக்ஸோடையே தேங்காய் பூ நிறைய போட்ட முடிவா, அடியில் மட்டும்தான் தேங்காய் பூ போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா இப்போ காட்டுற அளவில் தேங்காய் பூ தடை போட்டு அவிச்சாலும் குரக்கன்மா புட்டு நல்ல ருசியாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை சேர்க்குறீங்கன்னு சொன்னால் அதோட பாசிப்பயிரை நல்லா வறுத்துட்டு வேக வச்சுட்டு நாங்கள் இந்த புட்டு மிக்ஸோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அவிச்சோம்னு சொன்னாலும் அதுவும் நல்ல ருசியாக இருக்கும். குரக்கன்மா புட்டோட நல்ல பழுத்த இனிப்பான பலாப்பழம், இனிப்பான மாம்பழம், நல்ல இனிப்பான வாழைப்பழத்தோடு சாப்பிட்டோம்னு சொன்னால் வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த தேங்காய் பூவோட ருசியும் பழத்தோடையும் குரக்கன்மா புட்டு எவ்வளவும் சாப்பிடலாம், நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நீத்து பானையில் தண்ணி கொதிச்சுட்டு இப்போ நான் நீத்துப்பட்டியை புட்டு பானையில் வைக்கிறேன். வச்சுட்டு மூடியை போட்டு வேக வைப்போம். புட்டு வெந்ததுக்கு பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன். புட்டு பானையில் வைக்கிற தண்ணி நல்லா கொதிச்சிச்சுன்னு சொன்னால் நாங்கள் நீத்துப்பட்டியை வச்சு ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே புட்டு வெந்துடும். புட்டை வச்சுட்டாண்டு இப்படி நாங்கள் புட்டை தட்டி பார்த்தோம்னா புட்டு நல்லா பம் பண்ணிச்சுன்னா புட்டு வெந்துட்டேன் அர்த்தம். இப்போ புட்டு நல்லா வெந்துட்டு இந்த புட்டை நான் பிளேட்டில் மாற்றிட்டு காட்டுறேன். இப்போ சுவையான நீத்துப்பட்டி குரக்கன்மா புட்டு ரெடி. நான் இன்றைக்கி பலாப்பழத்தோட புட்டு சாப்பிட போகிறேன். இது மாதிரி ஒரு முறை நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்தாண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி
ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.